எல்லாருமே ஜாதி வெறி கொண்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஜாதி பற்று கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நம் இனம் நாம் யாருன்ற அடையாளத்தை முன்னிறுத்தி சொல்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. கம்யூனிட்டிலே ஒரு பியூட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கம் யூனிட்டி, யூ ப்ளீஸ் கம் டு மீ ஆஸ் ஏ யூனிட்டி. அதுதான் கம்யூனிட்டியோடைய மிகப்பெரிய அர்த்தமாகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டையும் பேச தான் அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு இன உணர்வு கண்டிப்பாக இருக்குது. அது நம்மளோட ஜீன்லேயே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மேலோங்கி நம்ம அதை காப்பாற்ற போகிறோம், நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோன்றது தான் நம்மளுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வழி நடத்துகிறோம். ஒரு சிங்கம் 100 ஆடுகளோடு இருக்குது, இன்னொரு படையில் 100 சிங்கம் ஒரு ஆடோடு இருக்குது. இது ரெண்டுத்தையும் விட்டு ஜெயிக்கும். இந்த இடத்துல எல்லாருமே எல்லாருடைய கருத்தையுமே பதிவு பண்ணிட்டாங்க. என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்று தான். இந்த தமிழக நீர் சங்கத்துக்கு நான் வரத்துக்கு காரணமே எங்கள் வீட்டுக்காரம்மா தான். அவருடைய வீடியோஸை பார்த்துட்டு நீங்களும் பாருங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே இன்னும் தெரியாத ஒரு உணர்ச்சி, ஒரு புணர்ச்சி. அதை பார்க்கும்போது சரி, எப்பட்றா தைரியமாக டாக்டர் ஒரு ஜாதியை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே சமத்துவம், ஜாதிகள் லேடி பாப்பா, பிறர் உயர்வு தாழ்வு சூழல் பாவம் வளர்த்துட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சொன்ன கான்செப்ட் வேறு, நம்ம புரிஞ்சுக்கின கான்செப்ட் வேறு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பேசுனாங்க. இதில் ஒரு காமன் பாயிண்ட் ஒற்றுமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மளுடைய சமுதாய அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து ஆதரவு தெரிவித்து நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டிலே ஒரு பியூட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கம் யூனிட்டி, யூ ப்ளீஸ் கம் டு மீ ஆஸ் ஏ யூனிட்டி. அதுதான் கம்யூனிட்டியோடைய மிகப்பெரிய அர்த்தமாகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் நான். இப்போது இந்த யானையை பார்த்துருப்பீங்க. இந்த யானை பெரிய சங்கிலிலாம் போட்டிருக்க மாட்டாங்க, சின்ன சங்கிலி தான் போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த யானை நினச்சதுன்னா எப்போ வேணாலும் அந்த சங்கிலியை அறுத்துட்டு போயிடலாம். ஆனால் அதை அறக்கவா இருக்காது. ஏன் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதோட பலம் தெரியாது. அதை விட அதை ஏமாற்றி வச்சுருக்காங்க. என்னென்னா, அது சின்ன வயசில் இருக்கும்போது அவ்வளோ பேர் சங்கிலி போட்டு கட்டும்போது அது பல தடவை முயற்சி பண்ணி அதால் அந்த சங்கிலி அறுக்க முடியாது. ஸோ இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மைண்ட் செட், மனநிலை, இல்லைனா மனப்பான்மை. இது என்னால் அறுக்க முடியாதுன்றத அந்த யானை பார்க்குற அந்த யானைக்கு குட்டியாக இருக்கும் போதே விதைச்சிடுறான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் விதைக்கப்பட்டிருக்குது. அதுலேருந்து நம்ம உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். இப்போ அதே மாதிரி இந்த தேச பக்திக்கும் தீவிரவாதத்துக்கும் ஒரு நூல் இழை, அதாவது ஒரு தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜாதி பற்றுக்கும் ஜாதி வெறிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம எல்லாருமே ஜாதி வெறி கொண்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஜாதி பற்று கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நம் இனம் நாம யாருன்ற அடையாளத்தை முன்னிறுத்தி சொல்றதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. நான் ரொம்ப நேரம் தங்கியிருந்தேன். நான் HR பேக்ரவுண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் பேக்ரவுண்ட்னால இந்த காஸ்ட், ரிலீஜன் அதெல்லாம் நாங்கள் உள்ளே போக மாட்டோம். பட் எல்லார்கிட்டையும் பேச தான் அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு இன உணர்வு கண்டிப்பாக இருக்குது. அது நம்மளோட ஜீன்லேயே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மேலோங்கி நம்ம அதை காப்பாற்ற போகிறோம், நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோன்றது தான் நம்மளுடைய தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வழி நடத்தணும். அதே மாதிரி இன்னும் சின்ன ஒரு விஷயம், 2 படம் இருக்குது. ஒரு படையில் ஒரு சிங்கம் 100 ஆடுகளோடு இருக்குது, இன்னொரு படையில் 100 சிங்கம் ஒரு ஆடோடு இருக்குது. இது ரெண்டுத்தையும் விட்டது ஜெயிக்கும். திருப்பி சொல்கிறேன், ஒரு ஆடு 100 சிங்கம் இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 100 சிங்கம் ஒரு ஆடு இருக்குது. இது ரெண்டுத்தையும் விட்டது ஜெயிக்கும். ஒரு சிங்கமா? 100 சிங்கம் ஜெயிக்காது. ஏன்? இட்ஸ் ஆல் அபவுட் லீடர்ஷிப். அந்த 100 ஆடுகளை ஒரு சிங்கம் வழி நடத்தினாலுமே அந்த ஒரு சிங்கம் அந்த 100 ஆடுகளையும் சிங்கமாக தான் வழி நடத்தும். ஆனால் இதே அந்த 100 சிங்கத்தை ஒரு ஆடு வழி நடத்தும் போது அந்த 100 சிங்கங்களும் ஆடாதான் வழிபடும். ஸோ நம்மளுக்கு ஒரு சிங்கம் கிடச்சிருக்குது. அதை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிங்கம் 100 ஆடு. இங்கே உட்காந்துருக்க ஒன்றுமே ஆடா சிங்கமா? சிங்கங்க தான். அப்படின்னா இங்க ஒரு கூட்டமான சிங்கம் இன்னொரு கூட்ட சிங்கத்தை வழி நடத்தினா எப்படி இருக்கும்? அதைத்தான் நம்ம இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தணும். நன்றி, வணக்கம்.